ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். பாப்பா வந்து 3:30க்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. வந்ததுக்கப்புறமா சரி ஓகே, ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் வந்து தான் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக ஷூட் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? பார்த்தீங்களா தம்பியை எப்படி விளையாண்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைமில் இப்படி தான் 2 பேரும், பாப்பா அவளோட சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பா, தம்பி வந்து அவன் சைக்கிளில் உட்காந்துட்ருக்கான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து எங்களுக்கு நல்லா ஜாலியாகவே போய்கிட்டு இருக்கோம். ஹாய் ஜோ குட்டி, இங்கே வாங்க. வரலையா? டே இங்க வா. ஜோ குட்டி, பாப்பா வந்து அல்டிமேட்டாக பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க. கொடு. அவளுக்கு வந்து ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாள். ஜோ குட்டி இங்க வாமா. அடிக்கடி எனக்கு சளி பிடிக்கும், அதனால தான் தும்மலா வருது எனக்கு. என்ன செய்ய, டாக்டர் ஊசி போட்டாலும் வலிக்கும், ஊசி போடவே. இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சளி பிடிச்சிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சளி பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இப்போவும் நேற்று முந்தானத்தையெல்லாம் ரொம்ப சளி பிடிச்சிருச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜோ குட்டி இவருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டேய் ஜோ குட்டி இங்கே வாயே. அக்காலை பற்றியா ஒரு ஷாலை வந்து சாரி மாதிரி போட்டுட்டு தாவணி டைப்பில். பாப்பா கீழே விழுந்துடாத, இறங்கு. தம்பியும் மேலே ஏறுறோம். அப்புறம் ஜோ கீழே விழுந்துடாதடா. வர்றான் பாருங்க, எப்படி வர்றான் பாருங்க. போறதே பார்த்தாலே ரொம்ப சிரிப்பா வரும். ஆமா. டேய் கையில என்ன போட்டிருக்க? இங்க பாரு ஜோ. இந்த பாரு கையில என்ன போட்டிருக்க? இந்த பாரு. நீ உன்னோட சைக்கிளில் ஓட்டு. அவன் சைக்கிள்கிட்டே எதுக்கு போற? இந்த பையனை பார்த்தீங்களா, ரொம்ப சேட்டை. ஏய் ஜோ, என்னடா பண்ற? எனக்கு எங்க அப்பா எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. எங்க அப்பாட்ட ஆரன் இருக்கிறதா வேணும் அப்படின்னு. எங்க பெரியப்பா வந்து அவள் பிடிச்சது வாங்கி தந்துரு அப்படின்னு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க. அதனால நான் எனக்கு பிடிச்சது வாங்கிட்டேன். டேய் ஜோ, என்னம்மா? நானும் தம்பி எப்படி தயாரிப்பிச்சு அவன் சைக்கிள்ல உட்கார்ந்தா மட்டும் ஓடி வந்துருவான். என் சைக்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. நீ அப்போ அவன் சைக்கிள் எடுத்துக்கோ. இந்த பாரு, அக்கா உன்னோட சைக்கிளில் உட்கார்றா பாரு. இந்த அக்கா உன்னோட சைக்கிள் ஓட்டுறாளா?
காலில் பட்டுறாம. பாப்பா தம்பி காலில் நீ சைக்கிள் ஓட்டிடாத. ஜோ நீ உன்னோட சைக்கிளில் உட்காந்துக்கோ. சொல்லிரு ஹாய் சொல்லு ஜோ. புது வீடு வாங்குறோம். ஓடிடுவான். பாருங்க சேட்டைய பாருங்க. எப்படியாச்சும் இப்படிதான் பண்ணுவோம். அவன் சைக்கிள் எடுத்தா என் சைக்கிள் எடுப்பான். ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நடந்துட்டு. உட்காரு சைக்கிள் உட்காரு. உட்காரு சைக்கிள் உட்காந்துக்கோ. நீ உன்னோட சைக்கிளில் உட்காரு போ. உன்னோட சைக்கிளில் உட்காரு போ. நீ உன்னோட சைக்கிளில் உட்காந்துக்கோ. ஜோ உன்னோட சைக்கிளில் உட்காரு. உட்காரு. உட்காந்துட்டியா? உங்க சைக்கிள் ஓட்டுங்க. நீ சைக்கிள் ஓட்டு போ. ஜோ வா நீனு உன்னோட சைக்கிள் ஓட்டுறியா? பிடிச்சுக்கோ. ஹேண்ட்பர் பிடிச்சுக்கோ. ஏய் அப்படி பண்ணாத. என்னம்மா? என்னது பாம்பாம்? நீ தானே ஓட்டணும் உன்னோட சைக்கிள. நீ ஓட்டு போ. உன்னோட சைக்கிள ஓட்டு. ஓடு. பாருங்க எப்படி அழுறான்னு. இவனுக்கு ஒரு ஆள் நம்ம சைக்கிளை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் ஜாலியாக உட்காந்துட்டு வருவார். பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கான்னு. போ ஏன்னா நீ ஓட்டு. உன்னோட சைக்கிள் தானே. டே ஹேண்ட்பர் திருப்புடா. சைக்கிள் அப்படியே இடிக்காத பாப்பா. வா சைக்கிள் ஓட்டு போ. நல்லா ஸ்பீடாக ஓட்டணும். ஓகேவா? முன்னாடி பார்த்து ஓட்டு. ஜோமா கையை வச்சு யாருமே கையை வச்சு தான் ஓட்டணும். ரெண்டு கையும் பிடிச்சி தான் ஓட்டணும். கையை விட்டு யாருமே ஓட்டாது. நான் சும்மா தான் நாட்டுக்கு கையை விட்டு விளாண்டேன். ஆனால் சின்ன பிள்ளை இந்த மாதிரி குட்டீஸ்லாம் கையை விட்டு விளாடாதீங்க சொல்லிட்டேன். ஜோ சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். குட்டீஸ் எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. என்னது? மொட்டை பாய் மொட்டை ஏறிட்டு விட்டுரு விட்டுரு அவனே. ஏய் கீழே போட்டுறாத. பத்தியா?